நடக்கிற அசம்பாவிதங்கள் குற்றச்செயல்கள் பற்றி யோசிக்கிற நேரத்துல நாங்க கொஞ்சம் கவனமா இருக்கணும். அதுக்கான வீடியோ தான் இது. முன்ன பின்ன உங்களுக்கு தெரியாதவங்க, பழக்கம் இல்லாதவங்க ஏதாவது சாப்பிடுறதுக்கோ குடிக்கிறதுக்கோ கொடுக்கறதா இருந்தா தயவு செய்து வாங்காதீங்க. டாஃபி, சாக்லேட் எதுவா இருந்தாலும் வாங்கவே வாங்காதீங்க. ஏன்னா அதுல போதைப் பொருள் அல்லது மயக்க மருந்து கலந்திருக்கலாம். பொதுமக்கள் அதிகமாக இருக்கக்கூடிய இடங்கள்ல உங்களுக்கு முன்ன பின்ன தெரியாதவங்க உங்களோட ரொம்ப நட்பா பழகுவாங்க, உங்களை ரொம்ப தெரிஞ்ச மாதிரி நடிப்பாங்க. தெரியாத யாராவது சடனா வந்து, நீங்க எந்த பக்கம் போறீங்க, நானும் அந்த பக்கம் தான் போறேன், வாங்க உங்களை ஃப்ரீயா கொண்டு போய் விடுறேன், இல்லனா 2 பேரும் ஷேர் பண்ணி ஆட்டோல போகலாம், இந்த மாதிரி யாரு சொன்னாலுமே நம்பி அந்த வாகனத்துல ஏறவே ஏறாதீங்க. விலை உயர்ந்த ஆபரணங்கள் அணிகிறத தவிர்த்து கொள்ளுங்க. கையில காசு, ஹேண்ட்பேக், இன்னும் பெருமதியான பொருட்கள் ஏதாவது எடுத்துட்டு நீங்க பயணிக்கிறதா இருந்தா ரொம்ப அவதானத்தோடு செயல்படுங்க. உங்களினுடைய விலை உயர்ந்த மொபைல் போன்ஸ்களை தேவையில்லாத இடங்கள்ல தேவையில்லாம வெளியில எடுக்காதீங்க. அதை பயன்படுத்துறத கொஞ்சம் தவிர்த்து கொள்ளுங்க. நீங்க வாகனத்துல பயணிக்கும் போது சடனா ஒருத்தர் கையை நீட்டி, எனக்கு கொஞ்சம் அவசரமா இந்த இடத்துக்கு போகணும், ஹாஸ்பிட்டல் போகணும், ரொம்ப அர்ஜென்ட்டா ஒருத்தர் சீரியஸா இருக்காரு, அவரை பார்க்க போகணும், லிஃப்ட் கொடுங்கன்னு சொல்லி கேட்டா தயவு செய்து நம்பி ஏமாந்துடாதீங்க. அப்படியே நீங்க அவருக்கு மனசு இறங்கி சப்போர்ட் பண்றதா இருந்தா உடனே நீங்க பக்கத்துல இருக்கக்கூடிய போலீஸ் ஸ்டேஷனுக்கு போன் பண்ணுங்க. தேவைக்கு அதிகம் இல்லாம அதிக பணத்தை வெளியில எடுத்துட்டு போகாதீங்க. அதே நேரத்துல உங்களினுடைய டெபிட், கிரெடிட் கார்டுகளை கொஞ்சம் கவனமாவே பார்த்துக்கொள்ளுங்க. நீங்க வீட்டுல தன்னந்தனியா இருந்தாலும் சரி, வெளியில எங்க போனாலும் சரி, எங்க போறீங்க, என்ன பண்றீங்க, இந்த விஷயங்களை உங்களுடைய வீட்டாக்களுக்கு அடிக்கடி தெரியப்படுத்துங்க. ஒரு 1/2 hourக்கு ஒருக்கா, அட்லீஸ்ட் 1 மணி நேரத்துக்கு ஒருக்காவது அவங்களுக்கு போன் இல்லனா டெக்ஸ்ட் மூலமா நீங்க என்ன பண்றீங்க அப்படிங்கறத தெரியப்படுத்துங்க. திடீரென்று உங்களோட வீட்டுல காலிங் பெல் அடிக்குது அப்படின்னு சொன்னா அவசரமா போய் திறந்துடாதீங்க. யாரு எவரு அப்படின்றத பார்த்து கேட்டு விசாரிச்சு அது கேட்டுக்கு வெளியிலேயே அவங்களை நிறுத்தி பேசி முடிச்சு அனுப்பி வைக்கிறது தான் சாதுரியமான விஷயம். ரோட்ல சடனா போகக்கூடிய ஒரு மீட்டர் டாக்ஸி இல்லனா கேப் சர்வீஸ், இந்த மாதிரியான சர்வீஸ் ப்ரொவைடர்ஸை நீங்க யூஸ் பண்ணும் போது எந்த வாகனத்துல பயணிக்கிறீங்க, எவ்வளவு நேரத்துல வீட்டுக்கு வந்து சேருவீங்க, இந்த விவரங்களை உங்க வீட்டாக்களுக்கு மறக்காம நீங்க வண்டியில ஏறதுக்கு முதலே சொல்லிருங்க. முக்கியமா பாலடைஞ்ச வீதி, நடமாட்டம் குறைந்த வீதி, இந்த மாதிரியான வீதிகளை பயன்படுத்துறதையும் குறுக்கு வீதிகளை பயன்படுத்துறதையும் தவிர்த்து கொள்ளுங்க. பிரதானமான வீதிகளை பயன்படுத்த ஆரம்பிங்க. பீச், பார்க், ஷாப்பிங் மால், இந்த மாதிரியான இடங்களுக்கு நீங்க போகும்போது அங்க தன்னந்தனியா ரொம்ப நேரம் ஒரே இடத்துல வெயிட் பண்ணாதீங்க. முடிஞ்ச வரைக்கும் பொது போக்குவரத்தை பயன்படுத்துங்க. கூட்டம் நெரிசலாக இருக்கக்கூடிய பொது போக்குவரத்து அந்த வாகனங்கள்ல பயணிக்கிறதையும் தவிர்த்துக் கொள்ளுங்க. நட்டுநடு சாமம் இல்லனா அதிகாலை நேரங்கள்ல, அது நம்ம கொஞ்சம் தூக்க கலக்கத்துல இருக்க மாதிரியான டைம்ல சடனா வீட்டுக்கு வெளியில என்னடா டப்ல இருந்து தண்ணி போற மாதிரி சத்தம் கேக்குது, இல்லனா கூரையில இருந்து ஏதோ சத்தம் கேக்குது அப்படின்ட்டு தூக்க கலக்கத்துல என்ன ஏதுன்னு அவசரப்பட்டு வெளியில போய் பாத்துடாதீங்க. அப்படியே நீங்க பாக்குறதா இருந்தாலும் தெளிவான ஒரு மனநிலையில உங்களுடைய பாதுகாப்புக்கு யாரையாவது கூட்டிட்டு வெளியில போங்க. நீங்க போற இடங்கள்ல, நீங்க அவதானிக்கிற இடங்கள்ல சந்தேகமான ஒரு நபர், சந்தேகமான ஒரு வாகனம், குற்றச்செயல்கள் நடைபெறுகிறது அப்படின்ற சந்தேகம் உங்களுக்கு இருக்குமாக இருந்தா 119 அல்லாவிட்டால் 118க்கு கால் பண்ணி போலீசாருக்கு முறைப்பாடு செய்யுங்க.